ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து 2-3 நாளாக கன்சல்டேட் போட்டுட்ருக்கு. இதனுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எத்திரியம் டார்கெட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், அனலைஸ் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 1,10,340 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ என்ன ரேஞ்சில் இப்போ இருக்குது பிடிசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது பிடிசி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் நான் வரைகிறேன். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹை இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஒன்று வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான் ப்ரைஸு. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ட்லேருந்து நல்லாவே பிரேக் அவுட் பண்ணிட்டான். ரீடெஸ்ட்லாம் கொடுக்கவே இல்லை ரெசிஸ்டன்ட்டில். சரியா? அதனால் நல்லாவே பிரேக் அவுட் பண்ணி நல்லா மேலே மூவ் பண்ணிட்டான். இப்போது நல்லா நீங்கள் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ட்டில் நல்லா பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கன்சல்டேட் மாதிரி போட்டுட்ருக்கான். பார்த்தீங்களா பிடிசி? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் புல்லிஷ் வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி காமிக்கிறான். நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் பிடிசி மார்க்கெட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 89-90க்கு மேலே பிடிசி வந்து ஒரு புல்லிஷ் புல்லிஷ் பார்த்து வந்து கொஞ்சம் இங்கேருந்து போன ஸ்பீடில் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அப்படியே அது கொஞ்சம் செல்லிங் வர மாதிரி அப்படியே ஒரு இதுக்கு பாவனை காமிக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம செல்லிங்னா அப்படி வந்து சல்லுன்னு வந்து செல்லிங் வந்துடுமா, கீழே வந்துடுமானா அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த இடம் வந்து ஒரு அப் ட்ரெண்டு மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ப்ரைஸு. நான் வந்து உங்களுக்கு வீக்லி வைக்கிற பாருங்க. இது நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் இந்த சேனலை பற்றி. இது பாருங்கள், இது வந்து அப் ட்ரெண்டு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி வந்திருக்கான். இங்கேயும் பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் தான் இங்கே நடக்குது. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 வாரம் அவன் ரீடெஸ்ட்லேயே தான் நிற்கிறான் ப்ரைஸு. தெரியுதுங்களா? இங்கே ஹை டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிடிசி இந்த இடம் வந்து அவன் ரீடெஸ்ட்லேயே தான் நிற்கிறான். எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரீடெஸ்ட்லேயே நிற்கிறான். ரீடெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவன் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் தான். அப்படி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒன் டேயில் நான் வைக்கிறேன். ஒன் டேயில் பார்த்தோம்னா பாருங்க, கிட்டத்தட்ட இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்கா. இந்த ட்ரெண்டை நம்ம இப்போ தான் வேலிடான ட்ரெண்டு வரையணும். ஸோ இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு கீழேயும் பிரேக் அவுட் பண்ணி லிக்விடேஷன் எடுத்துட்டான். இங்கே ரீடெஸ்ட் எடுத்துட்டான். ஸோ செகண்ட் டைமும் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். பார்த்தீங்களா? தெரியுதா? ஒன் டேயில் வந்து விற்கிட்டுருக்கான் பாருங்கள் லிக்விடேஷன். ஸோ இங்கே செகண்ட் டைமும் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். ஸோ இது வந்து பக்காவான லிக்விடேஷன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கேயும் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். தெரியுதுங்களா? இந்த இடத்துலையும் லிக்விடேஷன் எடுத்து எவ்வளோ டைம் அவன் லாங் லிக்விடேஷன் எடுக்கிறான் பாருங்கள். ஸோ இங்கேயும் எடுத்திருக்கான், இங்கேயும் எடுத்திருக்கான், இந்த இடத்துலையும் லாங் லிக்விடேஷன் எடுத்திருக்கான். ஸோ அதுக்கும் அப்புறம் இங்கேயும் அவன் லாங் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். இந்த கேண்டில் இதுலேயும் லாங் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். அதே மாதிரி 4 ஹவரில் வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் அவன் லாங் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். பார்த்தீங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் அவன் லாங் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கான். பிகாஸ் வந்து லாங் லிக்விடேஷன் அந்தளவுக்கு எடுக்கிறான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல கீழே அப்படின்றது வாய்ப்பு இல்லை. பட்டு எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டைமாக வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 4 ஹவர் இதுதான் 4 ஹவர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சின்னதாக இது வரையும் வேணால் வரலாம். ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது. நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் வந்து 98 அந்த ரீஜன் கடைசியாக ஃபைனலாக அந்த ரீஜனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக. ஸோ அந்த வரும், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வந்தால் அந்த ரீஜன் ஃபைனலாக வரும். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா நல்லா கவனிங்க, இங்கே மேலே வந்து அவன் எத்தனை தடவை லிக்விடேஷன் எடுத்துருக்கான் பாருங்க, அவன் கீழே எத்தனை தடவை லிக்விடேஷன் எடுத்துருக்கான் பாருங்க.
கீழே ஒன்று, இது 2, ஓகேவா? ஸோ இந்த இடம் 3, 1 2 3 4 தடவை அவன் கீழே லிக்விடேஷன் எடுத்துருக்கான். ஆனால் மேலே அவன் லிக்விடேஷன் எத்தனை தடவை எடுத்துருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல லிக்விடேஷன்லாம் மேக் ஆகாது, ஏன்னா இது பிரேக் அவுட்டு. ஸோ இந்த இடம் தான் லிக்விடேஷன். முதல் டைமு ஒரே ஒரு தடவை தான் மேலே லிக்விடேஷன் எடுத்துருக்கான். கீழே வந்து 4 முறை எடுத்துருக்கான் லிக்விடேஷன், பார்த்தீங்களா? ஸோ மேலே ஒரு டைம் எடுத்துருக்கான், கீழே 4 முறை எடுத்துருக்கான்னா அவன் வந்து மேலே தானே போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, கீழே அதிகமாக எடுத்துருக்கான்னா. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஷார்ட் டைமாக வந்து ஒரு சின்ன இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னதாக லிக்விடேஷன் எடுத்துருக்கான். பட் இந்த லிக்விடேஷன் வேல்யூ பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து 98 மேக்ஸிமம், இது மேக்ஸிமம் ஏரியா 98,000. அது வரணும்னு கேரண்டி கிடையாது, சரிங்களா? ஸோ வந்தால் மேக்ஸிமம் ஏரியா இது வரையும் வந்துட்டு மேலே தூக்கிடுவான். ஸோ ஆனால் இங்கேருந்து மேலே தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே இருந்தும் ப்ரைஸு இப்படி வருதா, இது வந்துட்டு லிக்விடேஷன் எடுத்து இப்படியும் ப்ரைஸ் ரிவர்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரைஸ் அப்படியே இங்கே வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று ப்ரைஸ் வந்து 1,08,800லேயே ப்ரைஸ் திரும்பிடணும், இல்லைன்னா 98 வரையும் வந்துட்டு ப்ரைஸ் திரும்பணும். இதுதான் 2 ரூல்ஸு. ஓவராலாக வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பிடிசி. வீக்லிலாம் சரியான புல்லிஷு, ஒன் டேலையும் புல்லிஷ் தான் இருக்குது, சரிங்களா? இதுதான் பிடிஸோட அனலைஸு. எத்திரியம் அனலைஸ் பார்ப்போம். எத்திரியம் வந்து ஒன் டேயில் பாருங்கள், பிடிசி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எத்திரியமும் இருக்குது. ஏன் எத்திரியமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை லிக்விடேஷன் எடுத்துருக்கான் பாருங்கள், இங்கே ஒரு தடவை எடுத்துருக்கான், இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, கிட்டத்தட்ட 3 தடவை லிக்விடேஷன் எடுத்துருக்கான், சரிங்களா? பட் வந்து மேலே பாருங்கள், மேலே ஒரே ஒரு டைம் தான் லிக்விடேஷன் எடுத்துருக்கான், இங்கே 2-3 தடவை எடுத்துருக்கான். அது எத்திரியம்னும் அதே ரேஞ்சு தான். ஆனால் எத்திரியமில் 4 ஹவரில் இங்கே 4 ஹவரில் சின்ன ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் பாருங்கள், ஸோ இந்த இடம் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்படி திரும்ப இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் புல்லிஷில் தாங்க இருக்குது, இது எல்லாமே புல்லிஷ் தான். பட் அவன் மேனிப்புலேஷன் பண்ணணும்னா இந்த ட்ரெண்டை உடைக்கணும். இந்த ட்ரெண்டை உடைச்சா ஷார்ட் டைம் இது எத்திரியம் வந்து டம்ப் ஆகும். மேக்ஸிமம் வந்து 3000 வரையும் வரும். பட் வந்து இப்போதைக்கு வந்து அது கிடையாது, இப்போதைக்கு புல்லிஷ் சிக்னல் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அவரால் வந்து பிடிசி எத்திரியம் வந்து புல்லிஷ் சிக்னல் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து எந்த டைம்னாலும் ரிட்டர்ன் ஆகலாம், ஓகேவா? புல்லிஷ் டைம் ஃப்ரேம் ஒன் டே, அப்புறம் வந்து வீக்லி சரியான புல்லிஷில் இருக்குது. அது எப்போ வேணாலும் மேலே கொண்டு போகலாம். சப்போஸ் வந்து இந்த வாரம் எண்டு இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு, நாளைக்கு டெலகிராமில் சொல்லியிருப்போம், இந்த நாளைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பம்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட்டு. ஸோ இதுதான் வந்து இனியோட அனலைஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.